நீங்க பேசுற வார்த்தைகள் வெறும் சத்தம் தானா? இல்ல அதுவே நீங்க நாளைக்கு வாழப்போற உலகத்த உருமாக்குற கப்பல்களா? ஒருவேளை உண்மைக்கு வாதங்களே தேவையில்லைனா, நம்ம வாழ்க்கையில பாதி நேரத்தை ஏன் விவாதத்திலேயே செலவு பண்றோம்? ஹம் இதுதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட மையம். ஆமா, இன்னைக்கு மிர்தாத்தின் புத்தகத்திலிருந்து 35வது அத்தியாயத்தை நம்ம ஆழமா பார்க்க போறோம். இது ஒரு கதை மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. ஆனா கடவுளை நோக்கிய பாதையில நமக்கு வெளிச்சம் காட்டுற சில ஞான தீப்பொறிகள்னு சொல்லலாம். நம்ம பேச்சுல ஆரம்பிச்சு இதயம், தடைகள்னு எல்லாத்தையும் பத்தி பேசுது. கரெக்ட். இதுல இருக்கிற ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருந்துதுன்னு பார்க்கறத நம்ம நோக்கம். சொல்லப்போனா சொற்களோட சக்தி, மௌனத்தோட அர்த்தம், அப்புறம் கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம்னு ரொம்ப ஆழமான விஷயங்களை நம்ம அலச போறோம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். இந்த அத்தியாயத்தோட முதல் வரியே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. சர்ச்சைகளை தவிர்த்து விடுங்கள்னு சொல்லுது. கேட்க நல்லதா இருக்கு. ஆனா ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம அமைதியா இருக்கணுமா? உண்மைய நிலைநாட்ட வாதம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லையா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இங்க மிர்தாத் சொல்றது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டான்னு இல்ல. ஓ, ஆனா உண்மைய நிரூபிக்கிறதுக்காக நீங்க வாதம் செய்ய தேவையில்லைங்கிறது தான் கருத்து. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. சூரியன் இருட்டோட வாதம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அது வந்தாலே போதும், இருட்டு தானா விலகிடும். உண்மை அந்த சூரியன் மாதிரி. ஆஹா, அதுக்கு வாதங்கிற விளக்கு தேவையில்லை. நீங்க ஒரு விஷயத்த உண்மை நிரூபிக்க போராடும்போது நீங்களே அறியாம அதுக்கு ஒரு எதிர்கருத்து இருக்கிறத ஒப்புக்கிறீங்க. ஆனா முழுமையான உண்மைக்கு எதிர்கருத்தை இருக்க முடியாது இல்லையா? ஓ, அப்போ இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? நம்ம ஆற்றல வாதம் செஞ்சு வீணடிக்கிறத விட உண்மையா வாழ்ந்து காட்டுறது தான் சிறந்த வழின்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. இது அடுத்த விஷயத்துக்கு என்ன கொண்டு வருது. சொற்கள் வெளியாகிய கடல்களில் பயணம் போகும் கப்பல்கள்னு ஒரு வரி வருது. கேட்கவே ரொம்ப கவிதையா இருக்கு. கவிதை மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கையும் கூட. யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில இருந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சரக்கு கப்பல். அதுல நீங்க என்ன ஏத்துறீங்க? புகாரையா, கோபத்தையா, இல்ல அன்பையும் பாராட்டையும் ஏத்துறீங்களா? சரி. இந்த கப்பல்கள் உலகம் முழுக்க சுத்திட்டு கடைசியா எங்க வந்து சேரும் தெரியுமா? எங்க? உங்க துறைமுகத்துல, உங்க வீட்டு வாசல்ல தான். நீங்க அனுப்பின சரக்கு வேற ஒரு ரூபத்துல உங்களுக்கே திரும்ப வரும். ஒரு நிமிஷம். அப்போ நான் நாள் முழுக்க என் வேலைய பத்தி குறை சொல்லிட்டே இருந்தா, நான் எனக்கு நானே ஒரு குறைங்கிற சரக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தமா? இது கொஞ்சம் பயமா இருக்கே. அப்போ மௌனமா இருக்கிறது தான் நல்லதா? மௌனத்தோட பாரத்தை குறைக்கிறதுக்காக மட்டுமே பேசுங்கன்னு மிர்தாத் சொல்றார். தேவையில்லாத வார்த்தைகளை விட அர்த்தமுள்ள மௌனம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சொல்லப்போனா நம்ம உள்மனதோட பேசுறதுக்கு வெளி உலகத்துல மௌனம் ரொம்ப அவசியம். புரியுது. அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது, நம்ம அக உலகம். ஆமா, இங்கதான் ஒரு வரி என பிடிச்சு உலுக்குச்சு. நன்றாக பெருக்கி தூய்மைப்படுத்தப்பட்ட இதயம், முற்றுகையிட்டு தாக்க முடியாத கோட்டை. ஆமா, இந்த வரிய நான் மறுபடியும் படிக்கணும். நாம பாதுகாப்புக்கு எவ்ளோ விஷயங்களை வெளியே தேடுறோம். நல்ல வேலை, பணம், இன்சூரன்ஸ். ஆனா உண்மையான பாதுகாப்பு நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றது. இது மொத்த கண்ணோட்டத்தையுமே மாத்துது. கரெக்ட். உங்க மனசு சுத்தமா அமைதியா இருக்கும்போது வெளியிருந்து வர்ற எந்த எதிர்மறை விஷயமும் உங்களை தாக்க முடியாது. அந்த கோட்டைக்குள்ள நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் நீங்கள் எதை ஊட்டி வளர்க்கிறீர்களோ அதுவே உங்களை ஊட்டி வளர்க்கும்னு சொல்றார். இது ஒரு முதலீடு மாதிரி. முதலீடா? ஆமா, ஆனா இது பண முதலீடு இல்ல, உணர்வு முதலீடு. வெறுப்ப முதலீடு செஞ்சா நமக்கு வர்ற லாபமும் வெறுப்பதான் இருக்கும். அன்ப முதலீடு செஞ்சா அதோட பலன் தான் நமக்கு கிடைக்கும். சரி, நீங்க சொல்றது புரியுது. ஆனா இதுல ஒரு வரி வருது, அது எனக்கு கொஞ்சம் இடிக்குது. என்னது? உங்களுக்கு நஞ்சூட்டப்படக்கூடாது என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு முழு உணவாகிவிடுங்கள். இதோட அர்த்தம் என்ன? மத்தவங்களுக்கு உணவாகிறதுனா என்ன? இது நம்மள மத்தவங்க சுரண்டறதுக்கு அனுமதிக்கிற மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. இது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணலாம். ஆனா இதோட ஆழமே நேர. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. சரி. ஒரு கண்ணாடி தம்ளர்ல சுத்தமான தண்ணி இருக்கு. அதுல நீங்க ஒரு சொட்டு விஷத்தை கலந்தா அந்த தண்ணி முழுக்க விஷமாயிடும். ஆமா. ஆனா பெருசா ஓடுற ஒரு பெரிய ஆத்துல ஒரு சொட்டு விஷத்தை கலந்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே ஆகாது. அந்த ஆறு அதை அப்படியே கரைச்சிடும். முழு உணவு ஆகிறதுங்கிறது அந்த ஆறு மாதிரி. உங்க அன்பு, உங்க நல்லெண்ணம் அவ்வளோ பெருசா
பறந்து விரிஞ்சிருக்கும்போது சின்ன சின்ன வெறுப்புகள், துரோகங்கள்ங்கிற விஷத்துளிகள் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. வாவ், இந்த விளக்கம் அருமை. இப்ப தெளிவா புரியுது. அப்போ நம்ம உள்மனம் ஒரு ஆறு மாதிரி இருக்கணும். ஆமா. ஆனா அந்த ஆத்துல வர பாறைகளை என்ன பண்றது? வாழ்க்கையில வர தடைகளை சொல்றேன். மிர்தாத் அதையும் அழகா சொல்றார். தடுமாறச் செய்யும் ஒவ்வொரு தடைக்கல்லும் ஒரு எச்சரிக்கை அப்படின்றாரு. எச்சரிக்கையா? ஆமா, நாம அதை ஒரு தடையா மட்டும் பார்க்கறோம். ஆனா அது நீ போற பாதை சரியில்லை, கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை மணியா இருக்கலாம். இது புத்தகத்துல படிக்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில ஒரு வேலையிலிருந்து நீக்கப்படுறது, இல்ல ஒரு உறவு முறிஞ்சு போறது மாதிரி பெரிய தடைகள் வரும்போது அதை எப்படி வழிகாட்டியா பாக்குறது? அந்த நேரத்துல அது ஒரு தோல்வியாத்தானே தெரியும். நிச்சயமா அந்த நேரத்துல அது வலிக்கும், தோல்வியா தான் தெரியும். ஆனா சில வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நல்ல வேளை அந்த வேலை போச்சு, அதனாலதான் நான் சொந்தமா தொழில் தொடங்கினேன்னு சொல்றவங்கள பார்த்திருக்கோம் இல்லையா? ஆமா, கேட்டிருக்கோம். இல்ல அந்த உறவு முறிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட உண்மையான மதிப்பு எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றவங்கள கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த தடைக்கல் அவங்களுடைய உண்மையான பாதையை கண்டுபிடிக்க ஒரு வழிகாட்டியா அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ ஏழ்மை செல்வம் பத்தி பேசலாம். தன்னிடம் இருப்பதை தவறாக பயன்படுத்துகிறவனே ஏழை, அதை சரியாக பயன்படுத்துகிறவனே செல்வன்னு சொல்லுது. ம், அப்போ ஒரு கோடீஸ்வரன் கூட ஏழையா இருக்க முடியும், ஒரு சாதாரண மனுஷன் செல்வந்தனா இருக்க முடியும்னு அர்த்தமா? இது பொருளாதாரத்தையே தலைகீழா பாக்குதே. ஆமா, இது பணத்தை பத்தியது இல்ல, இது மனதை பத்தியது. உங்ககிட்ட ஒரு ரொட்டி துண்டு இருக்குன்னு வைங்க. ம். அதை நீங்க பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்தா அந்த ரொட்டி துண்டு விலை மதிக்க முடியாதது. அதுவே உங்ககிட்ட ஒரு தங்க கருவூலம் இருக்கு, ஆனா அதை யாருக்கும் கொடுக்காம நீங்களும் அனுபவிக்காம பூட்டி வச்சா அது வெறும் பயனற்ற உலோகம் தானே. உண்மைதான். அப்போ யார் உண்மையான செல்வந்தர்? உங்ககிட்ட இருக்கிறத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது தான் உங்க செல்வத்தை நிர்ணயிக்குது. இதுல இன்னொரு வரி எனக்கு குழப்பமா இருக்கு. சொல்லுங்க. உங்களுக்கு சொந்தமானது எதுவோ அதை நீங்கள் கொடுப்பதே இல்லை, சேமித்து வைத்தவற்றையே நீங்கள் கொடுக்க முடியும்னு சொல்றார். இது எப்படி சாத்தியம்? எனக்கு சொந்தமானல தானே நான் கொடுக்க முடியும். இது ரொம்ப ஆழமான ஒரு புள்ளி. உங்க உயிர், உங்க ஆன்மா, உங்க இயல்பான குணம், இதெல்லாம் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அதை நீங்க யாருக்கும் பேர்த்து வைக்க முடியாது. ஓ, சரி. ஆனா நீங்க சம்பாதிச்ச பணம், கத்துக்கிட்ட அறிவு, சேமிச்சு வச்ச பொருட்கள், இதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சது, உங்க இயல்பு இல்ல. அதைத்தான் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். புரியுது. அதனால கொடுக்கும்போது இது நம்ம கிட்ட இருந்து போகுதேன்னு நினைக்காம, இது நம்ம மூலமா இன்னொருத்தருக்கு போகுதேன்னு நினைச்சா கொடுத்ததெல்லாம் பல மடங்கா திரும்ப வரும். வழிகாட்டுதலை பத்தி சொல்லும்போது, இன்று நீங்கள் சீடர்கள், நாளை நீங்களே ஆசான்கள்னு சொல்றாரு. அப்போ இது குருமார்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? நிச்சயமா. நாம ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு விதத்துல மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும். ஒரு அப்பா மகனுக்கு, ஒரு அக்கா தங்கைக்கு, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு. ஆமா, வழிகாட்டி வழியை காட்டலாம். ஆனா அந்த வழியில பயணிக்க வேண்டியது அவங்க தான். இங்க ஒரு படிநிலை சொல்றாரு பாருங்க, அதுதான் வாழ்க்கையோட சூத்திரம். என்ன அது? நடக்க முடியாத போது ஊர்ந்து செல்லுங்கள், ஓட முடியாத போது நடந்து செல்லுங்கள், பறக்க முடியாத போது ஓடுங்கள். ஆனா அதோட கடைசி வரிதான் உச்சம். இந்த பிரபஞ்சத்தையே உமக்குள் அசையாமல் நிறுத்த முடியாத போது பறந்து செல்லுங்கள்னு முடியுது. இதோட அர்த்தம் என்ன? பிரபஞ்சத்தையே நமக்குள்ள நிறுத்துறதா? இதோட அர்த்தம், உங்க உள்மனம் முழுமையான அமைதிய கட்டுப்பாட்டை அடைஞ்சிச்சுன்னா நீங்க உங்க எல்லைகளையே தாண்டிடுவீங்க, நீங்க பறக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வாவ். இது ஒரு தனிப்பட்ட பார்வையிலிருந்து ஒரு பிரம்மாண்ட பார்வைக்கு நம்மள நகர்த்துது. உங்கள் உலகம் பிரம்மாண்ட குடும்பத்தின் பச்சை குழந்தைன்னு சொல்லும்போது நம்ம அகங்காரம் எல்லாம் உடைஞ்சு போகுது. நம்மளோட பெரிய பிரச்சனைகள்லாம் எவ்வளவு சின்னதுன்னு புரியுது. ஆமா, இந்த பிரபஞ்ச பார்வைய தனி மனித உறவுகளுக்கு கொண்டு வர்றார். ஒரு மனிதனை வெறுப்பது அவனுக்குள்ள உள்ள நுண்கடவுளை வெறுப்பதாகும்னு சொல்றார். ம், அதுல ஒரு கேள்வி கேட்கிறார். தனது ஒரே விமானியை வெறுப்பவன் எவ்வாறு வானில் பறந்து போக முடியும்? இது தற்காலத்துல நடக்கிற சுய வெறுப்பு, சுய சாபோட்டாஜ் பத்தி பேசுற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த உள்மன வழிகாட்டி தான் நம்ம விமானி. அந்த விமானியோட இணக்கமா இருந்தாதான் பயணம் சிறப்பா இருக்கும். நம்மள நாமே வெறுத்துக்கிட்டா எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? முடியவே முடியாது. கடைசியா 2 விஷயங்களை நினைவுல வச்சுக்க சொல்றார். படைப்புச் சொல் மற்றும் சரியான சமநிலை. அந்த புனிதமான புரிதல் மூலமா சமநிலை அடையும் போது நம்ம கைகள் கடவுளோட கைகளோட கோத்துக்கும். அதுதான் முழுமையான வெற்றி. அதுவேதான். இதுல இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது, தவறுகள பத்தின பார்வை. உலகிலிருந்து தீமையாகிய களை பிடுங்க முயலாதீர்கள், களையும் கூட நல்ல எருவாகும் என்கிறார்.
இத நாம வழக்கமா சிந்திப்பதற்கு நேர்மாறாக இருக்கிறதே. ஆமா, தீமையை அழிக்காம எப்படி நல்லது வளரும்னு நமக்கு தோணும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இது ஒரு ஆழமான பார்வை. ஒரு காடுன்னா அதுல உயரமான தேக்கு மரங்கள் மட்டும் இருக்காது. புல், புதர், செடி, கொடின்னு எல்லாமே இருக்கும். அது எல்லாம் சேர்ந்தது தான் காடு. சரி. அது மாதிரி தான் வாழ்க்கையும். வாழ்க்கையில இருக்கிற எதிர்மறையான விஷயங்கள், நம்ம தவறுகள் கூட நம்ம வளர்ச்சிக்கு உரமாக அமையும் சொல்றார். இருட்ட அழிக்க நினைக்காதீங்க, அது மேல வெளிச்சத்தை பாய்ச்சுங்க. அது தானா மறைஞ்சிடும். ஓகே. அப்போ தீமையை எதிர்த்து போராடாம நன்மையை பெருக்குனா போதும்னு சொல்றாரு. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரே ஒரு நேர்மையான செயல் 1000 வெளிவேடங்களை ஜெயிச்சிடும்னு சொல்றது இதத்தான். பயணத்துல தனிமையா உணர்றவங்களுக்கு இதுல ஒரு பெரிய ஆறுதல் இருக்கு. மன உறுதி கொண்டு ஓயாது பயணித்தால் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு புதிய வழித்தோழன் கிடைத்து விடுவாங்கிற வரி பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஆமாம், பாதை கரடுமுரடாய் இருந்தாலும் அது பாதுகாப்பானது. உனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இதுல நடந்திருக்காங்க, உனக்கு பின்னாடி பல பேர் நடக்க போறாங்கங்கிற தைரியத்தை கொடுக்குது. அதனால உன்னை பின்தொடர்ந்து வர்றவங்க 100 முறை விழுந்தாலும் கை தூக்கி விடு. ஏன்னா நீயும் ஒரு காலத்துல குழந்தையா தவழ்ந்துட்டு தான் இருந்தேன்னு நினைவூட்டுகிறார். நாம பேசின வார்த்தைகள்ல தொடங்கி நம்ம இதயத்தோட தூய்மை, தடைகளை வழிகாட்டியா பாக்குறது, கடைசியா இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்ன என்பது வரை ஒரு முழுமையான பயணத்தை இந்த ஞானத்தீப்பொறிகள் நமக்கு காட்டியிருக்கு. நம்மள பற்றிய நம்ம புரிதலையே இது மாற்றி அமைக்குது. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த அத்தியாயம் இப்படி சொல்கிறது: செத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்வை கற்பியுங்கள், உயிரோடு இருப்பவருக்கு சாவை கற்பியுங்கள். ஆனால் வெற்றியாளராக தவித்திருப்பவர்களுக்கு இரண்டிலிருந்தும் விடுதலை பெறும் வழியை கற்பியுங்கள். வாழ்வு, சாவுங்கிற இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட அந்த விடுதலை நிலை என்பது என்ன? அந்த வெற்றி உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன். அப்படியே உங்களுக்கும் உபதேசிக்கிறேன்.